Hallelujah. No matter how big that man is in the church. சபையில இருக்கிற அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் When சரி. sin is there, the apostle will rise up like a lion. அங்க பாவத்தை மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டா அப்போஸ்தலர்கள் சிங்கம் போல சீருவார்கள். ஐயோ, அனனியா சஃபீரா காணிக்க குத்துட்டு வந்தாங்களா, அவங்கள சாகடிச்சிட்டா என்ன பண்றது? ஐயோ, அனனியா சபீரா சொத்தை வித்து கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்களே, மொத்தமா போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்படி At least the pastor can say, Lord, thank you Lord for this offering, bless him Lord, multiply it Lord, give them 100 times Lord. Apostle will not say it. Hey, you are giving me 5,000 rupees, how about that 5,000, bring it, otherwise die. பாஸ்டர் வேணா சொல்லலாம், லோக்கல் பாஸ்டர், ஐயா நீ கொண்டுகிட்டு வந்துட்டியா, கர்த்தர் உன்னுடைய காணிக்கை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லலாம். ஆனா அப்போஸ்தலன் என்ன 5000 ரூபாயை மாத்திரமா கொண்டு வா, மிச்சம் 5000 ரூபாய் இல்ல எங்க இல்லைன்னா நீ அந்த 5000 ரூபாய் இருக்கிறதோட புதைஞ்சு போட்டுருவார். பிச்சையில பிச்சை, அதிகார பிச்சை இல்லைங்க. உண்மையை சொல்றேங்க, the apostolic spirit is a bold spirit. உண்மையிலே சொல்றேங்க, the apostolic spirit is the தைரியத்தின் ஆவி. Hallelujah. Hallelujah. We need that bold spirit now. இப்பொழுது நமக்கு இந்த தைரியத்தின் ஆவி வேண்டும். We have it. நமக்கு ஏற்கனவே இருக்குது. We have it. நமக்கு இருக்குது. Lift up your hand and say, yes I have. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அது இருக்குது. The spirit of an apostle. ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி is within me. அது எனக்குள்ள இருக்குது. I am bold. I am bold. Say, shout it. I am bold. நான் தைரியமா I இருக்கிறேன். am bold. நான் I am bold like a lion. I am bold like a lion. தைரியம், நான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். Everybody lift up your right leg and say, you spirit of fear. எல்லாரும் காலை உயர்த்தி, வலது காலை உயர்த்தி சொல்லுங்க, I am an apostle. பயத்தின் ஆவியே, நான் ஒரு அப்போஸ்தலன். My spirit is a bold spirit. என்னுடைய ஆவி தைரியத்தின் ஆவி. Fear of man. இப்பொழுது Fear of man. எல்லா மனுஷ பயமே. I stamp you under my feet. உன்னை நசுக்குகிறேன். Fear of persecution. எல்லா உபத்திரவத்தை பத்தின பயமே. I stamp you under my feet. உன்னை என் காலின் கீழ் மிதிக்கிறேன். My anointing. என்னுடைய அபிஷேகம். is stamping anointing. அது மிதிக்கிற அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, my anointing. என்னுடைய அபிஷேகமே. is stamping anointing. இது மிதிக்கிற அபிஷேகம். That's your anointing. அதுதாங்க உங்க அபிஷேகம். Hallelujah. 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 You are an apostle. நீங்கள் ஒரு அப்போஸ்தலன். Go with boldness. தைரியத்தோடு போங்க. Don't allow anybody to intimidate you. உங்களை யாரும் பயமுறுத்த விடாதீங்க. பயமுறுத்துகிறவன பயமுறுத்துற ஆளா நில்லுங்க. கோழையா ஆக்க விடாதீங்க. உங்களை கோலை ஆக்க விடாதீங்க. Hallelujah. Hallelujah. An apostle is a humble man. ஒரு அப்போஸ்தலன் தாழ்மை உள்ள மனுஷன் தான். But very firm person. ஆனால் நம்பிக்கை உடைய திடகாத்திரமான மனுஷன். ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாரு. ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறாரு. ஆனா வந்துச்சு அத்தாரிட்டி. அதிகாரம் வந்துச்சு. புலிதான். புலிதான். வீட்ல எலி. நான் சாத்தானுக்கு முன்னால புலி. ஆனா சாத்தானுக்கு முன்னாடி புலி. அவருக்கு இல்லவே இல்ல கிளி. அவருக்கு பயமே இல்ல. We are going to release that anointing. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்க. You have it. உங்களுக்கு இருக்குது. I'm going to ask the Holy Spirit to come and take over your apostolic spirit. பரிசுத்த ஆவியானவர் கேட்க போகிறேன். அவர் வந்து உங்களுடைய அப்போஸ்தல அபிஷேகத்தை எடுத்து ஆவியை எடுத்து and stir it up. அவர் அப்படியே கிளறி விட. How many of you believe that we need this? இந்த அபிஷேகம் வேணும், அப்போஸ்தல அபிஷேகம் வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? Do you think we need it? இது நமக்கு தேவைன்னு நீங்க விரும்புறீங்களா? Only apostles have that irresistible spirit. இந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே இந்த எதிர்ப்பு சக்தி, எதையும் எதிர்த்து நிற்கிற வல்லமை இருக்கிறது. Irresistible spirit. ஒன்றையும் எதிர்க்க முடியாத ஒரு எதிர்ப்பு சக்தி. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, irresistible spirit. எதையும் எதிர்க்க முடியாத, எதுவும் எதிர்க்க முடியாத எதிர்ப்பு சக்தி. Hallelujah. 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 Then பிறகு what did I say? Spirit of association and submission. Listen. நல்லா கவனிங்க. This is the rare combination. இதுதாங்க எப்பயாவது அரிதாய் கிடைக்கிற ஒரு கலப்பு. When I say all these things, இந்த காரியங்களை எல்லாம் நான் சொன்னா immediately you will think, உடனே நீங்க நினைப்பீங்க, apostle means அப்போஸ்தலர் என்றால். no. இல்ல. The apostolic spirit, அப்போஸ்தல ஆவி can never be independent. அது தனித்து நிற்கிற, ஒருபோதும் தனித்து நிற்காது. Jesus was an apostle. இயேசு ஒரு அப்போஸ்தலர். Before he began a ministry, அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக he formed a team. அவர் ஒரு குழுவை ஆரம்பித்தார். He found Peter. அவர் பேதுருவை He கண்டுபிடித்தார். found John. யோவானை கண்டுபிடித்தார். He found Andrew.
அந்திரேயாவை He found கண்டுபிடித்தார். even Judas Iscariot. யூதாஸ் காரியத்தை கூட They said, கண்டுபிடித்தார். please be with me. அவர் தயவு செய்து என்னோடு வந்திருங்கள், Please be with me. என்னோடு தயவு செய்து வந்திருங்கள், I need all of you. நீங்கள் எல்லோரும் எனக்கு தேவை, Come on, we will live together. நாம் ஒன்றாய் வாழலாம் வாங்க, We will eat together. நாங்க ஒன்றாய் சாப்பிடலாம் வாங்க, We will pray together. ஒன்றாய் ஜெபிக்கலாம் வாங்க. Even when I go for special prayer, நான் விசேஷித்த ஜெபத்துக்கு போனாலும் கூட at least I need 3 disciples. எனக்கு 2 சீடர்கள் என்னோடு சேர்ந்து வரணும். Clap your hands to Jesus. இயேசுவுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். This apostolic spirit இந்த அப்போஸ்தல ஆவி always wants to pray with other people. எப்பொழுதுமே மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க தோன்றும். Don't misunderstand me that apostle must pray all alone. No. தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. அப்போஸ்தலர்கள் என்றாலே அப்பர் ரூமுக்கு போய் தனியா ஜெபிக்கிறவர் நினைக்காதீங்க. An apostolic spirit ஒரு அப்போஸ்தல ஆவி longs for the company of the other men and women of God. மற்ற தேவ மனிதர்களோடு மனுஷிகளோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்தை தேடுகிற ஆவி. Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா? You know what happened? Jesus said இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா நடந்தது? in Gethsemane. கெத்செமனிலே He said, Peter, அவர் சொன்னார், பேதுரு, John, யோவானே, James, யாக்கோபே, my heart is full of sorrow. என்னுடைய இருதயம் முழுவதும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. Please pray with me. தயவு செய்து வந்து என்னோடு ஜெபியுங்கள். Apostolic spirit seeks the prayer of the co-workers. அப்போஸ்தல ஆவி தன்னோடு சேர்ந்து உடன் வேலையாட்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்பும். ஆமென். ஆமாம் சொல்ல மாட்டீங்களே. ஆமா சொல்ல மாட்டீங்களா? A prophet can like to be alone, but a prophet apostle will always wants the company. தீர்க்கதரிசி எப்பொழுதும் தனியா இருக்க விரும்புவார். ஆனா அப்போஸ்தலர் அப்படி அல்ல, அவர் எப்பொழுதும் குழுவா இருக்க விரும்புவார். Even in Acts of the Apostles, அப்போஸ்தல நடவடிக்கைகள் கூட see the whole book. முழு புத்தகத்தை வாசி. Right in 1:14, 1:14 they all gathered together. அவர்கள் அனைவரும் ஒன்றாய் ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். They stayed in prayer. அவர்கள் தரித்திருந்தார்கள் They ஜெபத்திலே. want to select one apostle. ஒரு அப்போஸ்தலரை தெரிந்தெடுக்க விரும்பினார்கள். They didn't decide it alone. அவர்கள் தனியாக அந்த முடிவை எடுக்கவில்லை. They all together prayed. அவர்கள் ஒன்றாக ஜெபித்து அதை எடுத்தார்கள். On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே Peter stood up. பேதுரு எழும்பி நின்றார். See, when Peter stood up, பேதுரு எழும்பி நின்றார். generally one preacher must stand on the pulpit. பொதுவாகவே ஒரு பிரசங்கியார் எழுந்து ஒரு பிரசங்க பீடத்தில் நிக்கணும். He said, apostles, you stand this side and that side. அப்போஸ்தலர்களே இந்த பக்கமா அந்த பக்கமா நில்லுங்கன்னு சொன்னார். He stood with 11. அந்த 11 பேரோடு எழுந்து நின்றார். It's a spirit of an apostle. அது ஒரு அப்போஸ்தலருடைய ஆவி. Don't you know what kind of spirit you have? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. I know. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியும். I know. எனக்கு தெரியும். I know. Say everybody say, I know. My spirit, என்னுடைய my ஆவி, spirit என்னுடைய ஆவி always wants other men of God and women around me. எப்பொழுதுமே என்னை சுற்றிலும் மற்ற தேவ மனிதர்கள் தேவ மனுஷர்கள் இருக்கவே விரும்புகிறது. When the persecution broke out, அங்கே ஒரு உபத்திரவம் வெளியே வரும் பொழுது 4:23, 4:23 the apostles went to their company அப்போஸ்தலர்கள் தங்களுடையவரிடத்திலே போனார்கள். and reported everything. எல்லாவற்றையும் நடந்ததெல்லாம் சொன்னார்கள். And they all prayed. பிறகு அவர்கள் எல்லாம் ஜெபித்தார்கள். When they were before the lame man, அவர்கள் அந்த முடவனுக்கு முன்பாக நின்றபோது கூட Peter and John, பேதுரும் யோவானும், look at us. எங்களை நோக்கி பார். Hallelujah. ஒரு அல்லேலூயா. It's a spirit of submission also. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிகிற ஆவி. Even the great Peter, பெரிய பேதுரு கூட when he went to Cornelius' house, கொர்நேலியுடைய வீட்டுக்கு போனபோது all the other elders said, மற்ற மூப்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, why did you go, sir? ஏயா போற? You know what we could have said? நாம என்ன தெரியுமா சொல்லிருக்கலாம்? I am apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். Everybody obey me. எல்லாரும் நான் The Lord சொல்றேன். told me to go. கர்த்தர் போ சொன்னார், போறேன்பா. He didn't say. அவர் அப்படி சொல்லல. He submitted. அவர் He கீழ்ப்படிந்தார். explained everything. எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்கி He காண்பித்தார். said, oh, this is what happened. இதுதான் அப்பா நடந்தது. I already took 6 people with me. ஏற்கனவே என்னோட கூட கூட்டி கொண்டு போயிருக்கிறேன். 6 people I took. நாங்கள் 6 பேரை கூட்டிட்டு I போனோம். began to preach. நாங்க பிரசங்கம் பண்ண The Holy ஆரம்பிச்சேன். Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். What can I do? நான் என்னப்பா செய்யறது? Let the Holy Spirit come. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்தார். Please understand me. தயவு செய்து நான் சொல்றத Please understand me. தயவு செய்து நான் சொல்றத I didn't want to go. நாங்க போகவே விரும்பல. I saw a vision. நான் ஒரு தரிசனத்தை I பார்த்தேன். said I don't want it. ஐயோ இந்த தரிசனம் இது வேணாம்னு But I சொன்னேன். heard the voice. ஆனால் ஒரு சத்தத்தை கேட்டேன். Please understand தயவு me. செய்து என்னை புரிஞ்சுங்கப்பா. பிச்சு பிச்சு பிச்சுன்னு பிச்சறாதீங்க. Then everybody said, okay. பிறகு எல்லாரும் சொன்னாங்க, சரிதான். That is the apostolic spirit. அதுதான் அப்போஸ்தல ஆவி விளக்கி காண்பிக்கும். How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? I don't care what others think. I am an apostle of God. No. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நான் கவலைப்பட மாட்டேன். நானோ ஒரு அப்போஸ்தலன். அப்படி அல்ல. No. இல்ல. Elders மூப்பர்கள் in Jerusalem. எருசலேமிலே. Apostles அப்போஸ்தலர்கள் in Jerusalem. எருசலேமிலே.
Even when Peter and John went to Samaria, they didn't go. The church in Jerusalem sent them. பேதுருவும் யோவானையும் அவர்கள் எபேசுக்கு போனபோது அவர்களாக போகவில்லை, சபையார் அவர்களை அனுப்பினார்கள்.